திரு பிரியன் சார், புஷி ஆனந்தா இருக்கட்டும், புஷி ஆனந்த் இன்னைக்கு நமக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, புதிய தலைமை கொடுத்துருக்காரு, ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், அந்த கட்சியில் இருக்க முக்கியமான எல்லா நிர்வாகிகளுமே ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறாங்க தாவேக்கா தான் ஆட்சி அமைக்க போகுது, பெண்கள் அதுக்கு வந்து பெரிய அளவில் ஹெல்ப் பண்ண போகிறது பெண்கள் ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக தேர்தலில் பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்குது, பெண்கள் வாக்குகள் வந்து எங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும், ஒவ்வொரு வீட்டிலையுமே வந்து பெண்கள் இளைஞர்களோட வாக்குகள் எங்களுக்கு இருக்குது, அதனால் கூடுதலாக எங்களுக்கு வாக்குகள் கிடைக்கும், கண்டிப்பாக நாங்கள் ஆட்சி அமைப்போம். இந்த நம்பிக்கை எதை காட்டுது? இல்லை, அவங்க கூட்டத்துக்கு வர அந்த பெண்கள் இளைஞர்களை வச்சு அந்த நம்பிக்கை அவங்களுக்கு வருதுன்றதை நான் பார்க்குறேன். பட் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் விஜய் பேசுகிற வச்சுக்கோங்களேன், அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5 பார்லிமெண்ட் சட்டமன்ற தொகுதி இருக்குது வச்சுக்கோங்க. அவர் கூட்டத்துக்கு மேக்ஸிமம் ஒரு 30,000 பேர் இருப்பாங்களா, அதுக்கு மேலே இருக்க மாட்டாங்க. 5-6 தொகுதி ஒரு மாவட்டத்தில் இருக்குது, 30,000 பேர் தான் அவர் கூட்டத்துக்கு. நம்ம பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக தெரியுமே தவிர ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 30,000 பேருக்கு மேலே பெருசாலாம் கூட்டத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்படி 30,000 பேர் சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, 6 தொகுதியில் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் தான். அது ஒரு தொகுதிக்கு 5,000 பேர் வந்தாங்கன்னா 6 தொகுதிக்கு 30,000 பேர் இந்த டிஸ்ட்ரிக்ட் குவார்ட்டர்ஸில் அவர் வந்தால் கூடுறாங்கன்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு 5,000 பேர் வச்சு மேலே நீங்கள் 3 மடங்கு அவருக்கு அதிகமாக ஓட்டு போடுறாங்கன்னு வச்சா கூட 15,000 20,000 பேர் வச்சா கூட 25,000 பேர் கூட ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருந்தா கூட அவர் வந்து வெற்றி பெற அளவுக்கு ஓட்டு வாங்குவாரா? 85,000 1 லட்சம் ஓட்டு வாங்கணும் சார். 1.25 லட்சம் ஆவரேஜாக ஒரு சட்டமன்ற கான்ஸ்டியூன்சியில் ஓட்டு இருக்குது, 1.25 லட்சம் இருக்குது. நீங்கள் 1,30,30 லட்சம் 40 லட்சம் பதிவாகும். அதில் நீங்கள் ஒரு 80,000 85,000 வாங்கினா தான் வின் பண்ண முடியும். ஆனால் உங்களுடைய ஓட்டெல்லாம் நீங்கள் இளைஞர்கள் ஓட்டை சேர்த்தாலும் சரி, பெண்கள் ஓட்டு நீங்கள் வந்து 30 வயசுக்கு இருக்கிற பெண்கள் ஓட்டெல்லாம் பார்க்கலாமே தவிர 30 வயசுக்கு மேலே இருக்கிற பெண்கள், அதுவும் உரிமை தொகை வாங்குகிற பெண்கள் வந்து இவருக்கு முழுசாக போடுவாங்களான்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்க திமுகவுக்கு லாஸ்ட் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் போட்டாங்க, இந்த வாட்டியும் வந்து கன்டினியூ பண்ணுவாங்களா, இவருக்கு எவ்வளோ போடுவாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இளைஞர்களே இவருக்கு அது நான் சொல்ல வர்றது என்னென்னா, அப்படி பார்க்கும்போது அந்த கூட்டத்தை வச்சு நம்ம வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒட்டுமொத்த பெண்களும் இவர்கிட்ட பக்கம் தான் இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. இவருக்கு வந்து ஒரு தொகுதியில் தனியாக ஓட்டு வாங்குற அளவுக்கு செல்வாக்கு இருக்கான்றது இன்னும் ஒரு கேள்விக்குறியாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கான ஓட்டு வங்கி இவர்கிட்ட இருக்கா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இவருடைய ஓட்டு வங்கி ஒரு 14 லட்சம் புதிய வாக்காளர்கள், இல்லை 1,07,00,000 பேர் வந்து 18 வயசுலேருந்து 29 வயசுல இருக்காங்க. ஒரு 1,20,00,000 பேர் 18லேருந்து 29 வயசுல இருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 1,20,00,000 வந்து ஒரு 50% இவருக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? 40%, 50% எவ்வளவு போடுவாங்க? அப்ப இன்னைக்கு கூடுன கூட்டங்கள் 40% நீங்க சொல்றதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிறது, இப்ப இன்னைக்கு கூடுன கூட்டம் அப்படின்றது வந்து இப்ப கோயம்புத்தூர்ல ஒரு 10 தொகுதி இருக்கு அப்படின்னா அவர் திருப்பூர்ல நிக்கிறாருன்னா திருப்பூரை சுற்றி இருக்க அங்க இருந்து எல்லாருமே சேர்ந்து வந்திருப்பாங்க. அந்த மாவட்டத்துக்கான அது நிச்சயமா அந்த ஒரு தொகுதியோட கூட்டமா இருக்காது சார். அது வந்து அவரை பார்க்கறதுக்கு பல்வேறு தொகுதிகள்ல இருந்து அவரை பார்க்கறதுக்கு வந்திருப்பாங்க. அந்த கூட்டம் தான் அங்க சேர்ந்துருக்கு. அதனால நான் சொல்றது, இந்த 18 வயசுலேருந்து 29 வயசுல இருக்கிற 1,20,00,000 21 லட்சம் பேரில் ஒரு பாதி பேர் ஓட்டு போட்டாலே பெரிய விஷயம். பட் எல்லா இளைஞர்களும் ஒரு பக்கம் இருக்காங்களான்னா அதுவும் இல்லை. இது ஏன் திமுக இளைஞர் அணி இல்லையா? அதில் 50 லட்சம் உறுப்பினர்கள் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க, 5 லட்சம் நிர்வாகிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன் இது மற்ற நடிகர்களுக்கு அவங்களுக்குலாம் இந்த அளவுக்கு கூட்டம் கிடையாது இல்லை? ஏன் அவங்க இளைஞரணி மாநாடா நடத்துறாங்க, ஒரு இடத்துல குழுமி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பண்றாங்க. இங்க அப்படி கிடையாது. இவர் போற ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு இடத்துலயுமே இவ்வளவு கூட்டம் வருது, ரெண்டையும் ஒப்பிட முடியுமான்னு நான் என்ன சொல்றேன், இவர் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போகும்போது இவர் நடிகரா இருக்காரு சார். நீங்க வந்து அதை பார்க்கணும். மற்றவங்களாம் அரசியல்வாதியா இருக்காங்க, இவர் நடிகரா இருக்காரு. அந்த நடிகர் இப்பதான் முதல் தடவையா வெளியில போறார். பல இடங்களுக்கு அவர் போகாத இடங்களுக்கு இப்பதான் போறார். ஸோ அப்போ முதல் தடவை பார்க்குற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும்ல. எல்லாருமே வந்து நான் அதான் சொல்றேன், வர கூட்டம் ஓட்டு போடுற கூட்டமான்றது தெரியாது. ஏன்னா அவருடைய விஜயுடைய ஓட்டு வங்கின்றது ஒரு இன்னும் சஸ்பென்ஸில் இருக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கே தவிர, இவங்க தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க தான் ஓட்டு போடுவாங்க, இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டுருவாங்க, பெண்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க, எதுவுமே வந்து நடந்தாதான் உண்டு. இதெல்லாம் எதிர்பார்க்கப்படுகிறது. அவங்க வந்து அதிமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுவார், திமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுவார், திமுக காரன் கேட்டால் அதிமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுவார், அதிமுக காரன் கேட்டால் திமுக ஓட்டை டேமேஜ் பண்ணுவார், 2 பேரையும் சேர்த்து கேட்டால் நாம் தமிழர் ஓட்டை தான் சார் டேமேஜ் பண்ணுவார் அப்படி சொல்லுவாங்க. இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து தங்கள் ஓட்டு போகிற, ஆனால் யாரையோ பல பேரை டேமேஜ் பண்ணுறார், களத்தில் இருக்கிற பல பேர் அவர் டேமேஜ் பண்ணுறார். எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுறார், எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு அவர் டேமேஜ் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. அதனால் இவருக்கும் வந்து தன்னுடைய சொந்த செல்வாக்கில் ஒரு அசம்பிளி தொகுதியில் வின் பண்ணுற அளவுக்கு ஓட்டு இருக்கா என்பதும், இவர் மற்ற கட்சிகளை வந்து எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து டேமேஜ் பண்ணுறார் என்பதும் நிச்சயமாக வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸில் இருக்கிற ஒரு விஷயம். அது வந்து ஒரு யூகிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இன்னும் நான் பார்க்குறேன். அதில் வந்து இவர் கொடுக்குற வாக்குறுதிகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இவர் பேசுகிறத விட இவரை பார்க்கறது அப்படின்ற விஷயங்கள் தான் இங்கே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பார்க்கறதுன்றவரவங்க ஓட்டு போடுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. இதுதான் இந்த எலெக்ஷனுடைய ஒரு பெரிய ஒரு மையப்புள்ளியாக இருக்குது சார். இந்த 26 சட்டமன்ற தேர்தலோட முக்கியமான மையப்புள்ளியே விஜய் என்கிற அந்த அரசியல் தலைவர், அவர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது தான் இந்த எலெக்ஷனோட முக்கியமான பேசு பொருளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
பல பேர் வந்து அது ஒன்றும் பெரிய டேமேஜ்லாம் பண்ணாது, ஒன்றும் நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கடந்து போனாங்கன்னா அது அப்படி கடந்து போகிறதும் சரியில்லை. அதை சீரியஸாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன் சீரியஸாக எடுத்துக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதனால் அந்த ஃபேக்டார் இருக்குல்ல, அந்த விஜய் ஃபேக்டார் வந்து இந்த எலெக்ஷனில் வந்து ரொம்ப 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 வந்து ஒரு நம்மளால் ஊகிக்க முடியாத அளவுக்கு ஒரு விஷயமா இருக்குது. இல்லை நான் என்ன கேட்க வரேன்னா, இவரோட மனநிலை எப்படி இருக்கு? இப்போ ஒரு நாள் கேம்பெயின் பண்ணுறாரு, ஒரு நாள் பிரேக் விடுறாரு, அப்புறம் இப்போ அரவிந்த் குறிப்பிட்ட மாதிரி இப்போ தருமபுரிக்கு பெர்மிஷன் வாங்குறாரு, அவினாசிக்கு பெர்மிஷன் வாங்குறாருன்னா ஏதாவது ஒன்றத்தான் அவரால் பண்ண முடியுது அப்படின்னா, இது வந்து மக்களை ஒரு மாதிரி அலட்சியமாக டீல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனநிலையா, அல்லது நமக்கு எப்படினாலும் இந்த க்ரௌடு வரும், இதெல்லாம் ஓட்டா மாறிடும் அப்படின்னு நினைக்கிற தன்மையா? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவரை பொறுத்த மட்டும் நம்ம இந்த க்ரௌடு வந்து நம்ம பின்னாடி எப்போதும் இருக்கும், நம்மளை கைவிடாதுன்னு அவர் நினைக்கிறார். ஏன்னா நம்ம 40 பேர் இறந்து போன 41 பேர் இறந்து போன கரூர் சம்பவத்துக்கு அப்புறமே அந்த ஈவன் பாதிக்கப்பட்டவங்க வீட்லேயே வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுற நிலைமை இருந்தபோது, ஏவன் இவரோட சொந்த பிரச்சனையும் போது பல பெண்கள் பேசின பேச்செல்லாம் பார்க்கும்போது இவருடைய ரசிகர்கள் இவர் பின்னாடி உறுதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் அவருக்கு இந்த தைரியத்தை கொடுக்குது. நம்ம வந்து பல ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணாலும் பரவாயில்ல, பேசாத போனாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணாலும் கூட்டம் வந்துடும், அந்த கூட்டம் நமக்கு ஓட்டா மாறிடுன்னு அவர் நம்புறார். ஆனால் அவர் நம்பிக்கை வந்து அந்த நம்பிக்கை வந்து எடுபடுமா இல்லையா, களத்தில் வந்து அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை நம்ம தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும். அவர் நம்புறாரு. நம்ம என்ன மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி, வாக்காளர்கள் நம்ம பார்க்காத போனாலும் பரவாயில்ல, பேசாத போனாலும் பரவாயில்ல, எப்படி போனாலும் பரவாயில்ல, நம்மளை பார்த்து ஓட்டு நமக்கு தாவேகாவுக்கு நிச்சயமாக விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுவாங்கன்ற ஒரு உறுதியாக அவர் நம்புறார். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் அது வந்து களத்தில் எடுபடுமா, தேர்தலில் எடுபடுமான்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக்சுவலாக திரு குணசேகர், இன்னும் 8 நாட்கள் தான் இருக்கு. இவரோட அந்த வேகம், பரப்புரை வேகம் போதுமானதானா? மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குங்க. அதுல ஒரு தொகுதியில தாவேகா சார்பில் போட்டி போடல, 233 தான். அதுல 2ல விஜய் போட்டி போடுறாரு. ஸோ 231 தொகுதிகள்ல விஜய் பிரச்சாரம் பண்ணி இருக்கணும். ஏன்னா முதல் முறை தேர்தலில் களம் காண்கிறார். எல்லா இடங்களிலும் விஜய் தான் போட்டி போடுகிறார் என விஜயை அறிவித்திருக்கிறார். அப்படின்னா விஜய் தான் எல்லா இடத்துலையும் போட்டி போடுறதா இருந்தா குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு ஒரு முறைனாச்சும் போயிருக்கணும். விஜய் எத்தனை தொகுதிகளுக்கு தற்போது வரை சென்றிருக்கிறார்? இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்களுக்குனாச்சும் தற்போது வரை சென்றிருக்கிறாரான்னு கேட்டா அது கூட கிடையாது. என்னன்னா ஒரு திட்டமே இடாம, ஒரு திட்டமிடலே இல்லாத ஒரு பிரச்சாரத்தை விஜய் தரப்பும் அவரோட கட்சிக்காரர்களும் செய்து வருவதுதான் மிகவும் வேதனையான ஒரு விஷயம். அங்க இருக்கக்கூடிய மக்கள் அத்தனை பேர் விஜயை பார்ப்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள், விஜய் பேசுவதை கேட்பதற்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். அட்லீஸ்ட் அவர்களுக்குனாச்சும் உண்மையா இருக்க வேண்டும் என்பதற்காகனாச்சும் ஒரு சரியான திட்டமிடலுடன் இந்த பிரச்சாரத்தை செய்யலாம். நீங்க நினைச்சு பாருங்களேன், தர்மபுரி வரேன்னு தர்மபுரியில இன்னைக்கு பர்மிஷன் வாங்குறாங்க, அவினாசி வரேன்னு அவினாசிலையும் பர்மிஷன் வாங்குறாங்க. இப்ப இவங்க தர்மபுரியில பர்மிஷன் இவங்களுக்கு கொடுத்தங்காட்டி அங்க இன்னொரு ஏதாச்சும் ஒரு அரசியல் கட்சி பர்மிஷன் கேட்டிருந்தாங்கன்னா, இல்ல விஜய் முன்கூட்டியே கேட்டிருக்காருன்னு சொல்லி அந்த பர்மிஷன் விஜய்க்கு தரப்படுகிறது, மற்ற கட்சிகளுக்கு அந்த பர்மிஷன் கேன்சல் பண்ணப்படுகிறது. ஆனால் திடீரென விஜய் தர்மபுரி செல்லாமல் அவினாசி வருகிறார். அவினாசி வந்தப்போ அவினாசில ஒரு பாயிண்ட் தான் கேம்பெயின் பண்றாரு, இன்னொரு பாயிண்ட்ல கேம்பெயின் பண்ணாம போறாரு. என்னன்னாங்க, எனக்கு புரியுது இது வந்து ரொம்ப ஒரு எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ். என்னைக்குமே இது இந்த கடும் வெயில்ல பிரச்சாரம் செய்வது என்பது மிகவும் கடுமையான. ஆனால் நீங்கள் உங்களை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்டு 234 தொகுதியிலும் நான் தான் வேட்பாளராக நிற்கிறேன் என நீங்கள் அறிவித்துக் கொண்டு உங்கள் முகத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு பிரச்சாரம் நடைபெறுகிறது. நீங்க எங்க பிரச்சாரத்துக்கு போனீங்கனாலும் காரைக்குடியை தவிர வேற எந்த இடத்துலையும் நீங்க வேட்பாளரை கூட நீங்க உங்களோட வேன்ல நீங்க நிறுத்தி நீங்க வந்து அடையாளம் காட்டுவது கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மக்கள் நீங்க எல்லா இடத்துக்கும் வரணும்னு எதிர்பார்ப்பாங்க, அதையும் நீங்க செய்வது கிடையாது. காரணம் வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கல, போலீஸ் எங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறாங்க, கூட்டம் அதிகமா வருகிறது. எங்க கூட்டம் அதிகமாக வருகிறது, அதனால நான் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு சொன்னா இது ஏற்புடையதா? நாளைக்கு நீங்க முதலமைச்சர் ஆவறீங்க, அதனால நான் வீட்டு விட்டு வெளியே வந்து ரோடுக்கு வந்தா கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால நான் வீட்டுட்டே வெளியே வராம வீட்லயே இருந்து நான் வந்து அரசை நடத்த முடியும்னு எதிர்பார்க்கலாமா? அப்படியெல்லாம் கிடையாது. உங்க கட்சிக்குன்னு ஒரு தொண்டர்படை இருந்தாவோ, உங்க கட்சியோட மாவட்ட கட்டமைப்பு சரியா இருந்தா இந்த கூட்டத்தை எல்லாம் உங்களால கட்டுப்படுத்த முடியும். உங்களுக்கு கட்டமைப்பும் கிடையாது. அதை ஒரு அடுத்தவங்க மேல அரசாங்கத்தின் மீதோ அல்லது நிர்வாகத்தின் மீதோ பழி போட்டுக்கொண்டு எத்தனை நாள் தான் நம்ம இதே மாதிரி கடந்து போகிறது? இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக தேர்தல் நடைபெற இருக்கிறது. உங்களை நம்பி 231 நபர்கள் உங்களுடைய பேச்சை நம்பி தேர்தலில் நின்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டுமா இல்லையா? முதலமைச்சரை எடுத்துக்கொள்ளுங்கள், துணை முதலமைச்சரை எடுத்துக்கொள்ளுங்கள், எதிர்கட்சி தலைவரை எடுத்துக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் இருக்கிற ஒவ்வொரு தொகுதிக்கும் அவங்க எப்படியாச்சும் போகணும்னு சொல்லி ஒவ்வொரு கட்சியிலும் பிரச்சாரம் நடக்கிறது. இந்த கட்சி கடந்த தேர்தல் 21ஆம் தேதிக்குள்ள 40 மாவட்டங்களில் எத்தனை மாவட்டங்களுக்கு போவான்னு கூட எனக்கு தெரியல.